நடக்கும். அப்போ அதே மாதிரி கடக லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன் தான். அவரு போய் 9ஆம் இடத்துல உச்சமாவார். கடக லக்னத்திற்கு அந்த 11ஆம் அதிபதி தன் ஸ்தானத்திற்கு 11ல் போய் உட்காரும்போது அந்த குரு நல்லா கேட்டுக்குங்க, அந்த அந்த பாதகாதிபதி அமர்ந்த வீட்டு அதிபதி பலமாயி இவரை பார்க்கணும். இப்போ அந்த பாதகாதிபதி குரு லக்னத்தில் இருக்குது உச்சம் பெற்று அந்த சுக்கிரனை பார்க்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அது அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும். ஆனா அந்த வீட்டதிபதி நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, குரு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது பலம் இழந்து அந்த சுக்கிரனை பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க, இதை விட என்னன்னா பார்வைக்கு தான் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, சுக்கிரனும் குரு சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா பாதகத்தை செய்யும். இதே மாதிரி சரலக்னங்கள், உபய லக்னங்கள். இப்போ நம்ம உபய லக்னத்துக்கு ஒன்றை பார்ப்போம். உபய லக்னத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன்.